உறவுகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சி எதுக்குங்க விஜய் எதிர்க்கிறீங்க? நீங்க என்ன திமுகவுடைய கைக்கூலியா மாறிட்டீங்களா? அதுவும் இடும்பவனமும் அண்ணன் துரைமுருகனும் இந்த ரெண்டு அண்ணனும் சேர்ந்து அடி அடிக்கிறாங்களே, இதெல்லாம் என்ன அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளை தவிர்த்து இன்னும் நிறைய விடயங்களை தான் நம்ம இந்த காணொலியில பேச போறோம். குறிப்பா என்ன சொல்ல போறோம்னா, நாம் தமிழர் கட்சி எதுக்காக எதிர்த்தது என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் 3 தினங்களுக்கு முன்பு இட்லி கடை அப்படின்னு தனுஷ் அவர்களுடைய நடிப்பில் வெளியான ஒரு படம். அந்த படத்தோட ஆடியோ லான்ச்ச எல்லோருமே பார்த்துருப்பீங்க. அதுல ஒரு அம்மா பேசுது, என் பிள்ளைய நான் வயிற்றுல இருக்கும்போது, அதாவது புள்ள வயிற்றுல இருக்காத நான் வயிற்றுல இருக்காது அப்படின்னு சொல்றாங்க அந்த அம்மா. நான் வயிற்றுல இருக்கும்பொழுது உங்களை நினைச்சுதான் பெத்தேன் அப்படின்ட்டு நிறைய பேசுறாங்க. அது இல்லாத ஒரு பிள்ளையோட வளர்ச்சியை இப்படி வரணும் அப்படி வரணும்னு நினைக்கிறது தவறு இல்லை, நம்ம அதுக்குள்ள போகவே இல்லை. ஒரு கணவன் இருக்காங்க அப்படின்னா, கணவனுடைய சொந்த பந்தம் இருக்கு அப்படின்னா, சமூக பின்பாளர்கள் இருக்காங்க அப்படின்னா, அவர்களுக்கு மத்தியில் இந்த அம்மா நான் தனுஷை நினைச்சுதான் பெத்தேன் அப்படின்னா அது எந்த இடத்துல கொண்டு போய் நிற்கும்? சரி, தனுஷை நினைச்சு பெத்தது ஒரு தவறா? என்ன நீங்க இப்படி பேசலாம்? இதே ஒரு தலைவர் இருக்காரு, அப்துல் கலாம் இருக்காரு, அப்துல் கலாம் மாதிரி வளரணும் அப்படிங்கிறது வேற. ஐயா கக்கன் மாதிரி இருக்கணும், ஐயா காமராஜர் மாதிரி இருக்கணும், ஐயா தேவர் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது வேற. அதே போல நிறைய தலைவர்கள் நல்லது செஞ்ச தலைவர்கள் மாதிரி இருக்குங்கிறது வேற. ஆனா அதையெல்லாம் விடுத்து தனுஷு மாறி இருக்கணும்னு கூட அவன் நினைக்கல. தனுஷை நினைச்சுதான் பெத்தேன் அப்படிங்கும்போது அது வேற ஒரு அர்த்தத்துல போகுது. இது முற்றிலும் தவறு. இதைதான் ரசிக போத, எப்படி ரசிக போத ஒரு மனப்பான்மையில இந்த மக்கள் பயணிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஆணித்தனமா சொல்லுங்கிற விதத்துல தான் நாம் தமிழர் கட்சி விஜயை போட்டு அடின்னு அடிச்சு தோல் உரிச்சு காட்டுனுச்சு. இதுதான் உண்மை. ஒரு பெண் தன் பையன் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறது தவறு இல்லை. அவங்க தனுஷு மாதிரி வரட்டும், ரஜினிகாந்த் மாதிரி வரட்டும், இல்ல இது போல விஜய் போலயே வரட்டும், அது வேற. ஆனா அதை தாண்டி சமுதாய சீர்கேடுன்னு ஒண்ணு இருக்குல்ல, சமூக நலன் இருக்குல்ல, அப்ப அதுல இதே போல் தான் என் பையன் இருக்கணும் அப்படின்னு எந்த அம்மாக்களுக்கும் தாய்மார்களுக்கும் இல்லை. ஏன் அவங்களுக்கு மற்ற தலைவர்களை தெரியல? ஏன் தெரியல? ஐயா அப்துல் கலாம் ஏன் தெரியல? அவர்களெல்லாம் தெரியாம என் பையனை மாதிரி தான் வரணும் அப்படின்னா அவங்க ஒரு ரசிக போதைக்குள்ள உள்ள போறாங்க. அப்படிங்கும் பொழுது இந்த சமுதாய சீர்கேடாவது பிள்ளைகளை இன்னைக்கு பாக்குறீங்க. புதிதாக நபர்கள் போட்டு நாசமாக்கி ஒரு தலைமுறையே நாசமாயி போச்சு. எப்படின்னா ரசிக போதையில ஒரு தலைமுறையே நாசமாயி போட நிலைமையில இருக்கு. அதனால இதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிற போக்குல தான் நம்ம இதை நம்ம சொல்றோமே தவிர மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. இன்னொன்னு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, நிறைய பைத்தியங்கள் வந்திருக்கு. அதுல சில பைத்தியங்களா இருக்கு, அதை பார்ப்போம். ஒண்ணுமே இல்ல, இங்க இல்லைங்க, இங்க பேசுறோம் கிடையாதுங்க. நான் நல்ல அப்பனு காத்தாலும் போறேன், இங்கே நிக்கிறேன். இல்ல வீட்டு அட்ரஸே குடுத்துட்டு போறேன், போன் நம்பர் குடுத்துட்டு போறேன். நல்ல அப்பனு காத்தால முன்ன என்ன அரெஸ்ட் பண்ணிடா, வழக்கு போடுங்கடா. ஒருத்தன் என் கட்சி நிக்கும்டா. தெரியுமா? தொகுதி எங்க அண்ணன் பாலமுருகன் கையில வேலை பாக்குறேன், மாவட்ட செயலாளர். எங்க அண்ணன் தொட எவனுமே அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னோட முகவரியெல்லாம் தரேன், தாவேக்காவை பத்தி பேசுறாரு, விஜயை பத்தி பேசுறாரு, எல்லாத்தையும் தரேன், முடிஞ்சா என்னை அரெஸ்ட் பண்ணி காட்டுங்க, என்னை கைது செஞ்சு காட்டுங்க, அவர் மாவட்ட செயலாளரோட கடையில தான் வேலை பார்க்கறேன், எனக்காக என் கட்சி நிக்கண்டா அப்படின்ட்டு போறாரு. கட்சியே அதுக்காக நிக்கல. புஷியானது தலைமறைவு, ஆதவர்ஜின் திடீர் டெல்லி பயணம், விஜய் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறாரு, உள்ள இருந்துட்டு காணொலியில சிக்கிக்கிறாரு, சில கருத்துக்களை ஸ்கிரிப்ட் போல எழுதி கண்கசைவு கீழே போய் மேல வர்றதுல சிக்கிக்கிறாரு. இப்ப பல வழியில இருக்கு. தன்னை பெரிய கட்சியில பெரியாட்களா இருக்கவங்களே தன்னை காப்பாற்றிக்க கொள்ள முடியாத ஒரு சூழல்ல தள்ளப்பட்டிருக்கு. இதெல்லாம் தெரியாது, தேவையில்லாது இது போல நபர்கள் அந்த சலசலப்பை ஏற்படுத்துவது தான் சொல்றோம். இது ரசிக போதை. எப்படி ஒரு மனநோயாளியே ஆக்கிட்டாங்க. இந்த மனநோயிலிருந்து விடுபடணும் அப்படின்னா இவர்களை திருத்த முடியாது. இவர்கள் மரணிச்சாதான் இந்த மனநோய் போகும். அதனால இவர்கள் மரணிக்கிறதும் மரணிக்காததும் இயற்கையோட செயல்பாடு, அதெல்லாம் நம்ம பேச வரல. ஆனா அடுத்த தலைமுறை இருக்குல்ல, இதை பார்க்கக்கூடிய அடுத்த பிள்ளைகள் இருக்குல்ல, அப்ப அந்த பிள்ளைகளுக்கு தெளிவுபடுத்தணுங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியோட நோக்கமே. இதை உடைச்சு தகர்த்து எரியணும். திரையில நடிக்கிறவன் தரையில ஆள முடியாது, ஆட்சி செய்ய முடியாது, அது வேறு இது வேறு அப்படிங்கிறத உணர்த்தணும். திரையில என்ன வசனம் வேணாலும் பேசிட்டு போயிடலாம், ஆனா இங்க நிறைய கொடுப்பான். இதே திரையா இருந்தா என்ன விஜய் படம் முடிஞ்சிருக்கும். ஆனா இது தரைங்கிறதுனால எப்படின்னு நீங்க பாத்துக்கங்க. அவங்களே காப்பாத்திக்க முடியாத சூழல்ல உங்களை எப்படி காப்பாத்திக்குவாங்க அப்படிங்கிறது தான்
கேள்வியே. அதே போல புஷி ஆனந்த் தலைமறைவு, ஆதரவு அனுமதியே இல்லை. எப்படி வந்து தனி விமானம் மூலம் டெல்லி பயணம், எப்படி இதெல்லாம் நடக்குது? அப்ப பாஜகவோட பின்னணியில விஜய் போயிட்டாரு. பாசிச பாஜக இன்னைக்கு தேன் அமிர்தம் பஞ்சாமிர்தம், அது மட்டும் இல்லாம தேனில் கலக்கப்பட்ட லட்டுவாக இருக்குது விஜய்க்கு பாஜக. திடீர்னு பார்த்தா ஹெச் ராஜா ஆதரவு, இங்கிட்ட தமிழிசை சவுந்தரராஜன் ஆதரவு. இதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டாரா வீட்டை விட்டு வெளியில அக்கா பேசின காணொலிகள் இருக்கு. அப்ப எல்லாரும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதே போல அதுக்காக நம்ம திமுக அப்படின்னு சொல்ல வராதீங்க. நாம எதனால வந்து நம்ம பேசுறோம் அப்படின்னா மனித நேயத்தின் அடிப்படையில தான் நாம் தமிழ் பேச தவிர திமுக இதே வேலை செஞ்சா திமுகவையும் தோல் உரித்து தொங்க விடக்கூடிய வேலையை நாம் தமிழ் செஞ்சுட்டு இருக்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதுல திமுக அரசியல் இருக்கா இல்லையா அதை சொல்லுங்க அப்படின்னா, நீங்க உங்கள் மேல தவறு இருக்கு, அதை முதல் ஒப்புக்கொள்ளுங்க. அவன் அரசியல் செய்ய தான் செய்வான். ஏன் ஆளுங்கட்சி நெருக்கடியை கொடுக்க தான் செய்யும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. இதுதான். இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய தற்கொலைகள் பேசுனதெல்லாம் இருக்கு, அதை பாருங்க. ஐயா இங்க பாரு, இந்த போலீஸ்காரங்க பண்றது சரி கிடையாது ஐயா. சரி கிடையாது. சொல்லுப்பா, விஜய் ஆட்சி வந்தாதான் நல்லா இருக்கும். போலீஸ்காரங்க திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகர காவல் நிலையம் அருகே கஞ்சா போதையில் அட்ராசிட்டி செய்ததாக கூறப்படும் இளைஞரை விசாரணைக்கு அழைத்துச் சென்றபோது உடனிருந்த உறவுக்கார சிறுவன் ஒருவன் காவலர்களின் கால்களில் விழுந்து விட்டுவிடுமாறு கெஞ்சினார். போலீசாரை அந்த இளைஞர் அவமரியாதையாக பேசிய நிலையில் சிறுவனின் செயலால் இளைஞரை எச்சரித்து அனுப்பி வைத்தனர். இந்த போலீஸ்காரங்க பண்றது சரி கிடையாது ஐயா. சரி கிடையாது. சொல்லுப்பா, விஜய் ஆட்சி வந்தாதான் நல்லா இருக்கும். போலீஸ்காரங்க கஞ்சா போத இத வந்து விஜய் தான் கஞ்சா வாங்கி கொடுத்தாரா அப்படின்னு கேட்டா நம்ம அந்த கருத்துக்கள் இல்ல. திமுக தடை செய்யணும். திமுக இந்த தமிழகத்துல மதுமத போதைகள் கஞ்சா அபின் குட்கா இது போல நிறைய ஊடுருவி இருக்கக்கூடிய வேலையை தடுக்க மறந்துருச்சு. அதுவும் திமுகவுடைய கட்சியிலே ஜாபர் சாதிக்கு இருந்துகிட்டு அவர் வந்து பெரிய வியாபாரம் பண்ணாருங்கிறது வெளிப்படையான உண்மை, அது எல்லோருக்குமே தெரியும். இப்படி மக்களை நாசமாக்கக்கூடிய வேலையை திமுக செய்யுது. அதை வந்து பயன்படுத்த வேலையை விஜய் செய்றாரு. இன்னும் வந்து நம்ம எளிதா சொல்லணும் அப்படின்னா, ஒரு நடிகனுக்கு வந்து அரசியல் பண்ண தெரியல, ஒரு அரசியல் தலைவனுக்கு நடிக்க தெரியல. என்ன அப்படின்னா, விஜய்க்கு வந்து அரசியல் பண்ண தெரியல, அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு நடிக்க தெரியல, அழுது மாட்டிக்கிட்டாரு. இதுதான் உண்மை. இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல என்ன நம்ம இதா பேசுறோம்னா, இந்த பையன் காலில் விழுந்து கதறி சின்ன பையன் விட்டுக்கானே தவிர யாரும் வந்து காப்பாற்ற போறது இல்லை. இவர் சொல்றாரு விஜய் வந்தாதான் சரியாகும் அப்படின்னு. இது என்ன மனநோய்? அதுதான் சொல்றோம். திரும்ப திரும்ப நாம் தமிழர் கட்சி விஜயை பிடித்து அவர் செய்த காரியத்தை பிடித்து பொட்டணியிலே அடிப்பதற்கான காரணம் என்னன்னா, இந்த சமுதாய சீர்கேடு. இதுதான். இந்த சமுதாய சீர்கேடை மாற்றணும். அடுத்த தலைமுறை இதுல இருந்து தவிர்க்கணும். இந்த திரைக்காட்சியை பார்த்து திரையில பேசுறது எல்லாமே ஒருவருடைய அந்த எப்படி சொல்றது குவாலிபிகேஷனா இருக்கும், அவருடைய உண்மையான எண்ணமா இருக்கும் அப்படிங்கிறது தவறு. அதையெல்லாம் தவிர்க்கணும். அதுல இருந்து வெளிவரணும். உலகம் என்ன பாதையில பயணப்பட்டு இருக்கு, மற்ற நாடுகளுக்கு மத்தியில தமிழ்நாடு எப்படி இருக்கு, இந்த தமிழ்நாடு எப்படி போற்றுதலுக்குரிய நாடா இருந்தது, இன்னைக்கு நாசமாக சினிமா ரசிகர்களால் எப்படி தள்ளப்பட்டது அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப நம்ம வலியுறுத்துவதன் பிறகுதான் இந்த விஜயை தாக்குறதை தவிர திமுகவோட கைக்கூலியோ அதிமுகவோட கூக்கூலியோ அப்படி எதுவுமே கிடையாது. திமுகவை அடிக்கிறதுல நாம் தமிழ் கட்சி தவிர வேற ஆளே கிடையாது. அதனால திமுக காரங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம விஜயை பிடித்து பேசி கேள்வி கேட்டு நியாயமான கேள்விகளை வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த தலைமுறை மாட்டிக்கொள்ள கூடாது அப்படிங்கறதான தவிர வேற எதுவுமே இல்லை. இதோட இன்னொன்னு இருக்கு. எப்படி ஆழ்ந்து அப்படியே சொக்கி போயிருவீங்க, அதை போடுறேன் கேளுங்க.
இந்த தற்கொலை தாயிலேயே என்ன பண்ணலாம்? நான் தாயிலையும் சொல்லணும், உங்களுக்கு கோபம் வரும், என்னடா அப்படி இப்படின்லாம் நீங்க கேட்பீங்க. வேற என்ன வார்த்தையை பயன்படுத்த முடியும்? அதாவது மனித அறிவுல கொஞ்சம் கூட இல்லாத மிருகத்திலும் கேவலமான ஆட்களை உருவாக்கி வச்சிருக்காரு இந்த விஜய். அதாவது எந்த பாடலை பின்புறத்த போறாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்னொரு உயிரை கொன்று ரசிப்பவன் மிருகமாடாவான். எனக்கு புரியவே இல்லை. டே, கொன்னதே விஜய் தாண்டா. அவர் தாமதமா வள்ளினா இந்த செய்தி நடந்திருக்காரு. விஜய் வரலைன்னா இந்த 41 பேர் இறந்திருக்க மாட்டாருங்கிறது தாண்டா கருத்தை முன்வைக்கிறோம். அது ஏன் புரியல? அது விஜய்க்கே புரியல. இந்த சம்பவத்திற்கு முழு பொறுப்பு இல்லைனாலும் என்னுடைய பொறுப்பு இதுல இருக்கு. ஆனா அதுல திமுக அரசியல் செய்து அப்படின்னாவது விஜய் பேசியிருக்கலாம். பேசல. அப்ப அவருடைய நோக்கம் என்ன? தன் தவறை உணரவே இல்லை. அவர் உள்ளத்துல இருந்து மனதார பேச கிடையாதுங்கிறது தான் அண்ணன் சீமான் சொல்லியிருந்தாரு. இப்ப இப்படிப்பட்ட மனநோயாளிகள், இந்த காணொலியில பார்த்த மனநோயாளிகளை உருவாக்கி வச்சிருக்காங்களே, என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? புனிதருங்கிறாரு. என்ன புனிதரு? 41 பேர் கொண்டனால புனிதரா? நேற்று முதல் வந்த மனிதர் இன்னையில இருந்து புனிதர் அப்படின்னா, நேற்று வரைக்கும் யாரையும் கொள்ளல, இன்னைக்கு வந்து நீ 41 பேர் ஒரே இதில் போட்டு தள்ளிட்ட, நீ தான் புனிதர்னு சொல்ல வரீங்க? ஏண்டா அறிவு இருக்கா இல்லையாடா உங்களுக்குலாம்? சோத்தை தான் திங்கிறீங்களா இல்ல கருணாநிதி வீட்டை பேண்டதை திங்கிறீங்களா? இதுக்கு பதில் சொல்லுங்கடா. வெக்கமா இல்ல? எதுக்கு இது கேவலமான வேலையை செய்றீங்க அப்படிங்கிறதே தெரியல. இந்த காரணத்திற்காக தான் திரும்ப திரும்ப விஜயை பிடித்து பேசுவதற்கு தள்ளப்பட்டிருக்கு நாம் தமிழர் கட்சி. ஏங்க அப்படி பேசணும்? திமுகவுக்கு அல்லாதது ஏங்க நீங்க இவ்வளோ ஒரு தாக்குதலா தாக்குறீங்க அப்படின்னு கேட்கலாம். திமுக திரும்ப நம்ம சொல்றோம்னா, திமுக இருக்கிறது என் சித்தப்பன், பெரியப்பன், தாத்தன், அது மாதிரி மாமன், மச்சான். அவர்கள் வயது 50 கடந்துருச்சு. அவர்களுக்கு என்ன ஆகுங்கிறது தெரியும். அவர்களை திருத்த முடியாது, நாய்வாலை நிமித்த முடியாது, அவர்களை திருத்த முடியாதுங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால அவர் என்ன ஆகுவாங்க அப்படின்னா, இயற்கை பாடம் சொல்லும். இவ்வளவு நாள் வாழ்ந்தாங்க, வாழ்ந்துட்டு போ, அடுத்த தலைமுறை மாறும். அப்போ வந்து நீங்க வந்து நல்லாட்சியில வாழ்ந்துட்டு செத்து மடிந்து இயற்கையோட இயற்கையா காற்றோட காற்றா கலந்து போங்க. அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இந்த தலைமுறை பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு குறிப்பிட்ட தலைமுறை பாதிக்கப்பட்டிருக்கு. இதையும் திருத்த முடியாதுன்னா கொஞ்சம் திருத்தலாம், கொஞ்சம் திருத்த முடியாது. அப்ப எதிர்கால தலைமுறைன்னு ஒண்ணு இருக்கு. இதை பார்த்து அத டிவிக்கே பசங்கடா அப்படின்னு சுத்தக்கூடிய தற்கூரி குஞ்சுகளை நம்ம பார்க்கிறோம், அணில் குஞ்சுகளை பார்க்கிறோம். அப்ப அவர்களுக்கு பொட்டு கடித்தது போல சொல்லணும். குறிப்பா வந்து ஏன்னா என்னுடைய மச்சான்லாம் சின்ன பையன் தான். அவன் இந்த இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கே நான் விஜய் ரசிகர் சொல்லி திரிந்த தம்பி அண்ணன் சீமானுடைய காணொலிகளெல்லாம் பார்க்கறான். பார்த்துட்டு கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல, நடக்கிறத பார்க்கறான். இப்படி தலைமுறைவா இருக்காரு எல்லாத்தையும் பார்த்துட்டு அவனுடைய நண்பர்களை தொடர்பு கொண்டு நீங்க யார் ரசிகர்னு கேட்கறாப்புல. கேட்கும் பொழுது நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு இந்த காணொலியை பாரு அப்படின்ட்டு அண்ணனோட காணொலியும் விஜயோட காணொலியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காணொலிகளை அனுப்பும் பொழுது அவன் நான் கண்டிப்பா வந்து நான் தமிழர் கட்சி தான் ஏதோ ஒரு மனப்பான்மையில இருக்கேன் அப்படிங்கிறது போல ஒரு 3 நபர்கள் சொன்னதா பேசி கொண்டிருக்கும் பொழுது சொன்னான். அப்ப அவர்களுடைய இந்த திருத்தத்தை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்த திருத்தம் பாதி திருந்தும், பாதி. எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கான் கரூர்ல, அதே கரூர்ல எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கான். எங்க பயங்கரமான விஜயோட ரசிங்க. அவனெல்லாம் திருத்தவே முடியாது. விஜயே கழுத்தறுத்தாலுமே அது கொஞ்சம் ஒரு இதாயிட்டாரு, நல்ல ஒரு விஜய், நான் அவருக்கு தான் வாக்கு செலுத்துவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபரு. அவனை திருத்த முடியாது. அதுதான் சொல்றோம். அப்ப எதிர்கால தலைமுறையை திருத்தணுங்கிற நோக்கத்துல தான் நம்ம நாம் தமிழர் கட்சி ரசிக போத வரை அவர் செய்தது தவறு. அதுவும் குறிப்பா தாவேக்கா அந்த இடத்துல தவறு செஞ்சது. ஆமா செஞ்சது. திமுக பயன்படுத்தி கொண்டு இருக்கு. அதை எப்படி முடக்கிறான்னு பயன்படுத்தி கொண்டு இருக்கு. இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அதுக்காக நாம் தமிழர் கட்சி திமுக போய் கைக்கூலி ஆயிடுச்சு அப்படி இப்படி அப்படிலாம் கிடையாது. இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய அதான் ஜனவரிக்குள்ள விஜயை தோல் உரிக்கப்பட்டு இது ஒண்ணும் இல்லாத உரித்த வெங்காயம் தான் நீங்க ரசிக போதையில இருக்கீங்களே தவிர வேற ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தக்கூடிய சூழல்ல நாம் தமிழர் கட்சி இருக்கு. இதுதான் உண்மை. அதை விட்டு திமுக கைக்கூலி, அவரோட கைக்கூலி, இவரோட கைக்கூலி அப்படின்னா அப்புறம் வாயில நல்ல வார்த்தைகள் தான் வரும். அதனால இதெல்லாம் உணர்ந்துகிட்டு மற்றவர்கள் பேசுறவங்க பேசி தூற்றுவங்க தூற்றி பலதை போடணும். அதுவும் இன்னும் நிறைய சேனல் எல்லாம் சில நாய்கள் பேசியிருந்தது. நம்ம ஏன் மரியாதை குறைவா பேசுறோம் அப்படின்னா, நாய்ங்கிறது மரியாதையான செயல் தான். அதனால வந்து என்ன பேசியிருந்தது அப்படின்னா, அவங்க விஜய் அதாவது சீமான் அண்ணே வந்து இப்படி போயிட்டாரு அப்படி போயிட்டாரு, என்னை பத்தி என்ன வேணாலும் எழுதுங்க அப்படின்னு. சரி, நம்ம அதை அப்புறம் பேசுவோம். அதனால மக்களாகிய நீங்க ஒண்ணுதான் தெளிவுபடுத்திக்கணும். எதிர்கால தலைமுறை வாழ வேண்டும் அப்படின்னா அயோக்கியர்களுக்கு வாக்கு செலுத்துவீங்களா இல்ல யோகியர்களுக்கு வாக்கு செலுத்துவீங்களா? இதுதான்.
இதை மனசுல கொண்டுகிட்டு யார் மக்களின் நலனையும் மண்ணின் நலனையும் மண்ணின் வளங்களின் நலனையும் மண்ணில் இருக்கக்கூடிய நீர் காற்று ஆகாயம் அப்படின்னு சொல்லி இயற்கை நலன்களையும் மற்ற உயிரினங்களையும் மதிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யறாரு பேசுறாரு அப்படின்னா நீங்க வாக்கு செலுத்த வேண்டியது அண்ணன் சீமான் தான். மரத்தை கட்டி பிடிக்கிறாரு, தண்ணிக்கு பேசுறாரு அப்படின்னா தண்ணி இல்லைன்னா செத்துருவிடா பண்ணி அப்படின்னு நிறைய முகநூல் பதிவுல பார்த்தோம். அதே போல காற்று இல்லைன்னா நீ வாழவே முடியாது, அப்ப மரத்தையோட தேவை என்ன அப்படிங்கிறத உணர்த்துறாரு. அப்ப இதெல்லாம் பத்தி பேசும் பொழுது நாம் வாழ்வதற்கு அத்தியாவசிய பொருட்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். மக்களாகி நீங்க சரியா செயல்படுவீங்கிற நம்பிக்கையில இந்த காணொலியை நிறைவு செய்வோம். வரக்கூடிய தேர்தலில் உங்களுடைய வாக்கு சீமானுடைய முகமாவே இருக்கக்கூடிய விவசாய சின்னத்துல தான் வாக்கு செலுத்தணும்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம். நன்றி.